பார்க்க போகிறோம். ட்ராவல் அண்ட் இது ஒரு ஆன்மீக பயணம் அப்படின்னு சொல்லலாம். சென்னையிலேருந்து திருத்தணி போக போகிறோம். முருகர் கோயிலுக்கு அறுபடை வீடு கண்ட முருகன் ஏதோ பாட்டெலாம் போடுவாங்கல்ல. ஸோ வாங்க முருகன் கோயிலுக்கு போகலாம். திருத்தணி முருகனை தரிசிச்சுட்டு வரலாம். இப்போது இது வந்து கணக்கு கிடையாது. இப்போ நான் வீட்டில் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பி இங்கே கட் பண்ணுறோம், அங்கே ஆன் பண்ணுறோம். ஓகேவா, போகலாமா? இங்கே இப்போ மணி பார்த்திங்கன்னா 12:10 ஆயிடுச்சு. இங்கேருந்து நான் ஸ்டேஷன் போய் அதுக்கப்புறம் லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி நான் திருத்தணி போகிற மாதிரி இருக்கோம். ஃபஸ்ட் நான் திருத்தணி எப்படி போகிறேன், கோயிலுக்கு எப்படி போய் சாமியை தரிசனம் பண்ணுறோம், எல்லாமே நம்ம லைவாக பார்த்துடலாம். இப்போ நம்ம கிளம்பலாம் வாங்க. ஏங்க 25 ரூபா கொடுத்துங்க. 25 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு பிளாட்ஃபார்மில் வந்து கேட்டால் ட்ரெயின் இல்லையாம்மா. இந்த ட்ரெயின்னு பார்க்காதீங்க, இங்கே சும்மா செட்டப்பு. ட்ரெயினே இல்லை அப்படின்றாங்க திருத்தணிக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ பார்ப்போம் வாங்க. 2:15 ட்ரெயின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, நம்ம ட்ரெயின் வந்து 2:15 தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2:15 பார்ப்போம் ட்ரெயின் வருதான்ட்டு. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து திருப்பதி எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பேசாமல் எக்ஸ்ட்ரா டிக்கெட் வாங்கிட்டு கூட அதில் ஏறிடலாம். பார்ப்போம் 2:15 ட்ரெயின் வருதானே. இதுக்கப்புறம் நான் கோயிலில் போய் கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேவா, வாங்க. எவ்வளோ ட்ரெயின் காலியாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இறக்கணும். இப்போ ட்ரெயின்னா இப்படி தான் இருக்கணும். சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வண்டி வரட்டும், ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, போகலாமா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. சரிங்க, திருத்தணிக்கு வண்டி. நான் கூட ஏதோ 4:15 வந்துடும் அப்படின்னு நினச்சேன் அந்த ட்ரெயினு. அதுக்கெலாம் வாய்ப்பில்லைராச்சா அப்படின்றாங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபைனலி வந்தாச்சுங்க, திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அப்படியே நம்ம போகலாம். இந்த திருத்தணி பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். திருத்தணி பற்றி இல்லை, கோயிலை பற்றி. வாங்க அப்படியே எப்படி கோயிலுக்கு போகிறது எல்லாமே பார்ப்போம். ஒரு வழியாக மலை ஏறுறோம். மலை ஏறுறது மூச்சு வாங்குதுங்க, முடியல. ஏறிக்கிட்டு இருக்கோம். கோயில் மாதிரி இருக்குங்க, 2 கோயில் இருக்குது. நீங்கள் மலை ஏறும் போது இங்கே தரிசனம் பண்ணிட்டு வேணால் நீங்கள் வந்து மலை ஏறலாம். வியூ பாயிண்ட்டை பாருங்களா. அட என்ன சூப்பரில், சூப்பராக இருக்குது. சாமி பார்த்துட்டு நீங்கள் எங்கே திரும்ப இறங்குவீங்க? அங்கே தான் சாமி இருப்பாங்க. நான் காட்டுறேன்ல, அங்கே தான் சாமி இருப்பாங்க. அந்த கோயில் உள்ளேருந்து நீங்கள் இப்படி இறங்கி இப்படி வர மாதிரி இருக்கும். சாமி பார்க்குறது பின்னாடி வழி வந்து அந்த சைடு, அது பேக் சைடு. இது வந்து இந்த பக்கம். போகும்போது அந்த பக்கமாக போய் சாமி பார்த்துட்டு அப்படியே இறங்கி இந்த சைடு இப்படியே வந்து இந்த கோபுரம் தரத்தில் இது வழி அப்படியே கீழே இறங்குற மாதிரி இருக்கும். கோயிலெலாம் சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. பார்த்தாச்சு, முடிஞ்சது. இந்த கோயிலை நம்ம எப்படி திரும்ப வரணும்? சென்னையிலேருந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். நீங்கள் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயினில் வந்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பஸ்ஸில் கூட வரலாம். ஆனால் பஸ்ஸுனால் நீங்கள் மாதவரம் போயிட்டு அப்படி இல்லைனா கோயம்பேடு போய் ஏறுற மாதிரி இருக்கும். நீங்கள் சென்ட்ரல்லேருந்து சென்னையிலேருந்து நீங்கள் வரதா இருந்தால், சிட்டிக்குள்ளேருந்து வரதா இருந்தால் ட்ரெயின் ஏறி வரலாம். ஆனால் வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பிடிக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லோக்கல் ட்ரெயின் வந்து எல்லா ஸ்டாப்பும் நின்று வருவாங்க, பயங்கர லேட் ஆகுது. இப்போது 2:15 எடுத்த ட்ரெயின் 5 மணிக்கு தான் கொண்டு வந்து சென்ட்ரல்லேயே இறக்கணும். அதோட 2:15 கிடைக்கல அந்த வண்டி. 2:20 தான் எடுத்தோம். ஒரு 5 மினிட்ஸ் டிலேயில் எடுத்தான் அந்த வண்டி. வர்றதுக்கு செம்ம லேட்டாச்சு. நீங்கள் தெரிஞ்ச எக்ஸ்பிரஸ் பிடிச்சிட்டு வந்து ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். லோக்கல் வந்து எல்லா ஸ்டேஷனும் நின்று வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு 9:50 காலையில் 9:50க்கு ஒரு பாஸ்ட் ஒன்று இருக்குது, திருப்பதி பாஸ்ட்டு. அது ஏறினா அதில் சீக்கிரமாக வந்துடலாம். அது அந்த எல்லா ஸ்டேஷனும் நிற்காது, குறிப்பிட்ட ஸ்டேஷன் மட்டும்தான் அந்த ட்ரெயின் நிற்கும். ஸோ நீங்கள் அதில் வந்துடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே கீழே இங்கே நம்ம திருத்தணி கீழ் திருத்தணி என்னமோ ஒன்று. ஆனால் அங்கே வந்து நம்மளுக்கு கீழே வந்து ரூம்ஸ் இருக்குது. வேணும்னா நம்ம வந்து ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் நிம்மதியாக சாமி பார்த்துட்டு வரலாம். கீழே அங்கே அந்த குளத்துக்கு ரைட் சைடில் பெருசாக பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்கில் தான் ரூம் இருக்குது. நீங்கள் செக்கிங் பண்ணிட்டு ரூம் எடுத்து கூட தங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா?
நீங்கள் அங்கே பார்க்குறது வந்து அன்னதான கூடம். அங்கே தான் வந்து அன்னதானம் போடுவாங்க. இது வந்து நம்ம சாமி பார்க்குற இடம். இதுதான். அப்படியே நம்ம அதுக்குள்ளே அந்த அங்கே இருக்கும். அப்படியே இப்படி இது உள்ளே போய் அப்படியே சாமி பார்த்துட்டு அப்படியே மேலே மேலே ஏறி அப்படியே சாமி பார்த்துட்டு வரணும். நம்ம சாமி பார்த்தாச்சு. இங்கே உங்களுக்கு எல்லா ஷாப்ஸும் இருக்குங்க. எல்லா கடையும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கலாம். எல்லாமே இருக்குது இங்கே கோயிலுக்குள்ளேயே. மலை மேலே வந்துட்டிங்கன்னா நல்லா குளிராக இருக்குங்க. அது ஒரு பக்கம். சாமி பார்த்துட்டு கீழே இறங்குறவங்க நல்லபடியாக சாமி பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ எல்லோரும் என்ன சொல்லணும்? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாங்குங்க, கீழே இறங்கலாம். உங்களுக்கு நான் வந்து திருத்தணிலேருந்து நீங்கள் ஆட்டோவில் வந்துடுறது பெஸ்ட்டு கோயிலுக்கு. ஏன்னா நடந்து வந்தீங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்குது. அதை பார்த்துக்கணும். தெரிஞ்சு பார்த்தீங்களா பில்டிங்? இந்த பில்டிங் தாங்க. இங்கே நீங்கள் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்கலாம். நீங்கள் ரூம் இந்த பில்டிங் தாங்க நான் சொன்னது. ரூம் எடுத்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க. இந்த லோக்கல் ட்ரெயின் வந்து அவ்வளோதான். இதோட்ட 8:30க்கு தான் ட்ரெயின் இருக்கான். சாரி, ரொம்ப ஷேக்கிங் இருக்குது வீடியோவில். 8:30க்கு தான் இதோட ட்ரெயினாங்க. நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த வண்டியை பிடிச்சிட்ருக்கலாம். போயிடுச்சு வண்டி. மிஸ்ஸுங்க, கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த வண்டியை பிடிச்சின்னு தரலாம். இந்நேரத்துக்கு அநியாயமாக பிடிக்க முடியாமல் போயிடுச்சுங்க. இதோட 8:30க்கு தான் சொல்கிறாங்க. அந்த கொடி ஆட்டுறவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அரக்கோணத்துக்கு 6:50க்கு ஒரு ட்ரெயின் வரும், அதில் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம அப்படியே எண்ட் பண்ணிக்கலாங்க வீடியோ. வாங்க கொஞ்சம் தூரம் பார்ப்போம். போயிடுச்சு. நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதை விட்டால் நம்மளுக்கு வந்து சப்தகிரி எக்ஸ்பிரஸ் இருக்குது. இது பின்னாடியே இப்போ சப்தகிரி எக்ஸ்பிரஸ் வரும். அதில் ஏறி நம்ம சென்ட்ரல் போயிடலாம், பிரச்சனை இல்லை. என்ட்ரன்ஸ் வேலை நடக்குதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. ஸ்டேஷன் வந்து என்ட்ரன்ஸ் வேலைலாம் நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு மாதத்தில் வந்து ஸ்டேஷன் செம்ம சூப்பராகிடும். எல்லா ட்ரெயினுமே லேட்டுங்க. சப்தகிரி இப்போ தான் போயிருக்கு. ஒரு 1/2 hour முன்னாடி தான் சப்தகிரியே போயிருக்குது. இப்போ தான் கடுராத்திரி எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல்லேருந்து திருப்பதி போகக்கூடிய கடுராத்திரி எக்ஸ்பிரஸ் இப்போ தான் போய்கிட்டு இருக்கு. எல்லாம் லேட்டில் தான் போகிறோம் எல்லா ட்ரெயினுமே. இப்போது இந்த ட்ரெயினுக்கு வேக் 4 தாங்க போட்டிருக்காங்க. என்ன ஷெட் அந்த இன்ஜின். பாண்டிச்சேரியிலேருந்து காச்சிகூடா போகக்கூடிய பாண்டிச்சேரி காச்சிகூடா எக்ஸ்பிரஸுங்க. அரக்கோணம் பெரம்பூர். நம்ம இந்த ட்ரெயினில் தான் ஏற போகிறோம். மும்பை லோகமானிய திலக் டெர்மினஸ்லேருந்து சென்னை சென்ட்ரல் போகக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தாங்க நம்ம ஏற போகிறோம். வேறு வழி இல்லை, நம்மளுக்கு ஆப்ஷன் இல்லை, இதில் தான் ஏறி ஆகணும். சரி வாங்க அப்படியே ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். இந்த ட்ரெயினில் அப்படியே கொஞ்ச நேரம் காட்டிட்டு அரக்கோணம் வரைக்கும் காட்டிட்டு முடிச்சிடுறேங்க. சரிங்களா? ரொம்ப யாரும் வருத்தப்பட வேணாம். வேறு வழி இல்லாமல் இந்த ட்ரெயினில் ஏறிட்டோங்க. மும்பை லோகமானிய திலக் டெர்மினஸ் வந்து சென்ட்ரல் போகிற சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இதில் ஏறிட்டோம். இதில் ஏறி அப்படியே அரக்கோணத்தில் இறங்கி இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாங்க. திருத்தணி பிளாக் இதோட முடியுது. ஓகேவா?
இந்த வண்டியில் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணுறேங்க. நான் வாஷ் பேஷனில் நல்லா க்ளீனாக இருக்கேன். நம்ம போன எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வீடியோவில் எப்படி இருந்துச்சு, கேவலமாக இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து பரவாயில்ல. நம்ம வடக்கன்ஸ் வந்து எதுவும் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி ஸ்லீப்பர் கோச் இது. அன்ரிசர்வ் கோச்லாம் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு தெரியல. இது வந்து ஸ்லீப்பருங்கிறதுனால உங்களுக்கு நல்லா சுத்தமாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லி கேட்டேன், இந்த வண்டி மச்சான 2:30 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயினா, இது வந்து இப்போ வந்துட்டுருக்கு. இப்போ எத்தனை வருஷத்துலனா 5 மணி நேரம் 5 மணி நேரம் டிலேயில் வந்துக்கிட்டு இருக்குங்க இந்த ட்ரெயின். காரணம் ஆந்திராவில் நடக்கக்கூடிய ட்ராக் வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ட்ரெயின் வந்து செம்ம டிலேவாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ட்ரெயினில் எல்லா ட்ரெயினுமே இந்த ரூட்டில் ரொம்ப டிலேவாக தாங்க வருது. அதுதான் இப்போ ரொம்ப இஷ்யூவாக தான் இருக்குது இந்த ரூட்டில். நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதாங்க ஏசி கோச்சு. இங்கே நின்னாலே அப்படியே ஜில்லுன்னு காத்தடிக்குது. நம்ம எந்த பிளாகை கவர் பண்ணுறதுக்கு வந்தோம், இங்கே வேற ஒரு பிளாக் நடந்துக்கிட்டு இருக்கு. வேணாம், இது வந்து கோயில் சம்மந்தப்பட்ட பிளாக். இதை நான் பாத்ரூம் காட்ட விரும்பலை, வேணாம். ஸ்லீப்பர் கோச்சு இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இது வந்து மும்பைலேருந்து வர வண்டி இது. ஆனால் இவ்வளோ க்ளீனாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸ்லீப்பருங்கிறனால தான் இவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. இது வந்து அன்ரிசர்வ் ட்ரெயினாக இருந்தால் அன்ரிசர்வ் கோச்செல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரில. அன்ரிசர்வ் கோச்சில் எங்களுக்கு வேறு வழி இல்லை, அதனால் நாங்கள் இந்த வண்டியில் ஏற வேண்டியதாகிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆர்ப்பாட்டத்தோடு இந்த வீடியோ எண்டு பண்ணிக்கலாம். நம்ம வந்து கோயில் பிளாகை கவர் பண்ணுறதுக்கு வந்தோம். ஆனால் இது அதெல்லாம் மாதிரி தரமான ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பிளாக மாறி. சரிங்க, அரக்கோணம் ஸ்டேஷன் வந்துச்சு. இதோடு இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். முருகர் கோயில் வீடியோ சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா கோயிலை சுற்றி பார்த்தோம், நம்ம சாமி கும்பிட்டோம், எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ இதோடு எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படின்றதுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா. கோயில் வீடியோவில் ஆரம்பித்து தரமான ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பிளாகில் இது முடிக்கிறோம். பார்க்கலாங்க இது.